உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. தங்கையின் கேள்வின்ற நிகழ்ச்சி மூலமாக வாலிபர்களாகி உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பயும் நம்ம மத்தியில அவங்க கூட பேசுறதுக்காக ஜீவாக்கா வந்திருக்காங்க. ஹலோக்கா. ஹாய் பிரேஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா, இப்பயும் வாலிபர்கள் சார்பாக ஒரு சில கொஸ்டின்ஸ் அவங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன்க்கா. ஓகே பிரேஸ். அக்கா, நிறைய வாலிபர்கள் சொல்லுவாங்க, ச்சே பைபிள் படிக்காம இருந்தா நல்லா இருக்கே, ஜெபம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கே, எல்லா நேரமும் இந்த பைபிள் படிக்கவும் ஜெபம் பண்ணவும் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குதேக்கா. சில நேரங்களில் பாவக்கா மாதிரி கசக்குதே, அம்மா அப்பா ஃபோர்ஸ் தான் பண்றாங்க, ஏய் நீ காலையில பைபிள் படிச்சே ஆகணும், நீ நைட்டு தூங்கும்போது ஜெபம் பண்ணி பைபிள் வாசி படி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தான் செய்ய வைக்கிறாங்களே தவிர எங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு சொல்லி நிறைய வாலிபர்கள் சொல்லுவாங்கக்கா. இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பிரேஸ், அம்மா அப்பா சொல்றதுக்காக பைபிள் வாசிக்கிற வாலிபர்கள் நிறைய இருக்கிறாங்க. ரெண்டாவது, சர்ச்சுக்கு போறாங்க, அம்மா அப்பா ஊழியம் செய்கிறாங்க, அதனால நம்ம பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம எதை செஞ்சாலும் ஆசையாக செய்யணும். இப்போ அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீ பேசணும் அப்படின்னு சொன்னால், உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு, உனக்கு அவளை நான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஆசையாக உங்கள்கிட்ட பேசுவோம்ல, டைம் போகிறதே தெரியாது. அதே போல் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறோம், பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம பண்ணுவோம், ஏன்னா அது நமக்கு பிடிச்சு பண்ணுறோம். அதே போல் பைபிள் வாசிக்கிறத, ப்ரேயர் பண்ணுறத நம்ம பிடிச்சு செய்யணும் பிரேஸ். பிடிக்கணும்னா ஏசப்பா மேலே ஒரு அன்பு. நான் வேதத்தை வாசிக்கும் போது ஏசப்பா என் கூட பேச போகிறாங்க, இன்னைக்கு அவர் எப்படி பேச போகிறாரு, அதை நான் ஏசப்பா பேசுகிறத நான் பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆசையோட பைபிள் வாசித்தோம்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிரேஸ். அதே போல் ஜெபிக்கிறதும் அப்படிதான். நான் இப்போ ஜெபம் பண்ணும்போது நான் ஏசப்பா கூட பேச போகிறேன், அவர் எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா, எவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை தேடும் பொழுது, ப்ரேயர் பண்ணும் பொழுது ஒரு ஆசையோட நான் இந்த உலகத்தை படைச்ச ஒரு தேவன் கிட்ட பேச போறேன், அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு, ஏன்னா எனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையா பாசமா ஆண்டவரை தேடணும்னு போனா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சே, இதுல போய் என்ன கிடைக்க போகுது, இதை என்னால டேஸ்ட் பண்ணவே முடியலையே, அவரை தான் நான் பார்க்க முடியல, உணர முடியல, என்ன நான் இதுல ப்ரேயர் பண்றதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? பாரு பிரேஸ், ஜீசஸை ஒரு ஃப்ரெண்டா நம்ம பார்க்கணும். ஃப்ரெண்டு தானே நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்டு பண்ணுற அட்வைஸு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஜீசஸை நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வச்சுக்கிறணும், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக வச்சுக்கிறணும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வேதம் வாசிக்கிறது. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஜீசஸ் என்ன பேச போகிறாரு, எந்த வழியில் என்னை கைட் பண்ண போகிறாரு, எனக்கு நல்லது தான் அவர் செய்வார், ஒரு நாள் அவர் கெட்டதே எனக்கு பண்ண மாட்டார், என் ஃப்ரெண்டு நான் நல்லா இருக்கணும்னு தானே விருப்பப்படுவார் அப்படின்னு சொல்லி ஜீசஸை நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பைபிள் வாசிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பிரேஸ். ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. நீங்க பேசுறத கேட்கும் போதே இன்னும் ஆசையா இருக்கு. ச்சே, இது ஆக்சுவலா பைபிள் தகப்பனின் அன்பு கடிதம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பரலோகத்துல இருந்து ஒரு கிஃப்ட் நமக்கு வந்திருக்குப்பா, ஹெவன்லி ஃபாதர் நமக்காக அப்படியே ஒரு பாசமா ஒரு லெட்டர் எழுதி நம்ம கையில கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்க்கா. இப்ப நீங்க சொல்லும் போது அது நிஜமாவே உண்மை. இதை திறந்து படிக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட முகமுகமாய் பேசுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா கிடைக்கும்க்கா. அப்ப ஆசையா படிக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது நம்ம பைபிள் படிக்கும்போது ஒரு நபர் கூட இப்ப நம்ம பேச போறோம், என்ன படைச்ச தேவன் என் கூட இப்ப பேச போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தாட்ல போனோம்னா நிச்சயமா அது போரே அடிக்காது. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் ஆண்டவரோட நம்ம உட்கார்ந்து பேசுற மாதிரியே இருக்கும்லக்கா. கண்டிப்பா பிரேஸ்.
அப்படி நம்ம கிடைச்சிருக்கிற வாய்ப்புகளை வந்து ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்தணும். நிறைய பைபிள் வாசிக்கிறதுக்கு இந்த வாலிப வயசுல டைம் இருக்குது. நம்ம வந்து நிச்சயமா. சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குனா போதும். இந்த ம். டைம் நான் ஜீசஸ் கூட பேசுகிற டைம், இந்த காலையில் எந்திரிச்ச உடனே நான் நீதிமொழிகள் வாசிக்கிறது, இது நான் வந்து ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம அந்த நேரத்தை வந்து ஒதுக்கிடணும். ம். அப்போ அதை வந்து கரெக்டாக செய்கிறதுக்கு ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க. அப்போ நிறைய தருணங்களையும் வாய்ப்புகளையும் நம்ம கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தாமல் மிஸ் பண்ணிடவே கூடாது பிரேஸ். வேதத்தில் கூட சிம்சோன் அப்படிங்கிற ஒரு வாலிபன் இருக்கான். அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது, நிறைய தருணங்கள் இருக்குது. ஆண்டவர் அவன் மேல நிறைய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த சிம்சோன் அதை உணர்ந்திருந்தாலும் அவன் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை காத்து கொள்ளவே முடியல. அசட்டை பண்ணிட்டானுக்கா. அசட்டையா நினைக்கிறான். இது வந்து ஒரு பெண்ணை விரும்புறான். அவன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த திட்டத்துக்கு அது வந்து எதிரா இருக்குது அந்த காரியம். அப்ப அவன் நிறைய வாய்ப்புகள் அவனுக்கு கிடைச்சிருந்தா கூட அதை வந்து அசால்ட்டா நினைக்கிறான். இந்த பெண்ணு தான் அவனுக்கு பெருசா தெரியுது, அந்த பெண்ணோடு கூட பழகுறது தான் அவனுக்கு பெருசா தெரியுது, அவனுடைய காதல் தான் அவனுக்கு பெருசா தெரியுது. ஆண்டவர் அவன் மேல வச்சிருக்கிற திட்டம் அவனுக்கு பெருசாவே தெரியல பிரேஸ். அதனால கடைசி நேரத்துல அவனோட கண்கள் பிடுங்கப்பட்டவனா, எல்லாருக்கும் கேலி பொருளா, எல்லாரும் கிண்டல் அடிச்சு பேசுகிற மாதிரி அவனோட வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு பரிதபிக்கக்கூடிய, எல்லாரும் பார்த்து நகைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா சிம்சனோட வாழ்க்கை மாறிடுச்சு. அப்ப இந்த வாலிப வயதுல நமக்கு கிடைத்திருக்கிற தருணங்களை நம்ம அசால்ட்டா நினைக்காம, அதை அஜாக்கிரதையா விட்டுறாம, நமக்கு கிடைக்கிற நேரத்தை இயேசுவுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா அது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை 100% நிறைவேற்றுவதற்கு அது ஈஸியா இருக்கும் பிரேஸ். ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. நிச்சயமா அதை கேட்குற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என்னங்க உங்களோட வாழ்க்கையிலயும் பேரண்ட்ஸ் சொல்றதுனால தான் நான் ஜெபம் பண்றேன், பேரண்ட்ஸ் சொல்றதுனால தான் நான் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? ப்ளீஸ் உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க மாத்த ட்ரை பண்ணுங்க. ஆண்டவரோட அதிக நேரம் செலவழிங்க. உங்களோட தனிமையில, உங்களோட கஷ்டமான நேரத்துல ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஆண்டவரை தேடுங்க. இந்த காலத்துல ஆண்டவரை தேடலைன்னா எப்பயுமே தேட முடியாதுங்க. ஏன்னா இப்பதான் நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற டைம், இந்த யங் ஸ்டேஜ்ல. இப்பயே நான் பிஸின்னு அப்படின்னு சொன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற காலம் இன்னும் பிஸியா ஓடுகிற காலம் தாங்க. இப்ப இருக்கிற நேரத்துல ஆண்டவருக்கு தான் இந்த நேரத்தை நான் செலவழிப்பேன்னு சொல்லி நீங்க ஒதுக்கி ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அவரோடு முகமுகமாய் பேசுகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நீங்க வாங்க. ஆண்டவர் மோசையோடு ஒரு சிநேகிதர் போல பேசின தேவன். நிச்சயமா நம்ம கூடயும் பேசுறதுக்கு ஆண்டவர் ரெடியா தான் இருக்காரு. ஆனா நம்ம அந்த டைமை கொடுக்கறதற்கும் அவரை போய் மீட் பண்ணி அவர் சமூகத்துல அமர்ந்து இருக்கிறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கிறோமா, அதுதான் நீங்க நம்ம சிந்திக்கணும். ஸோ உங்களோட டைமை அஜாக்கிரதையாவோ அசால்ட்டாவோ நீங்க வீணாவோ ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உண்மையா ஆண்டவர் சமூகத்துல உங்களோட நேரத்தை கொடுங்க. இந்த உலகத்திலே விலை கொடுத்து வாங்க முடியாத ஒண்ணு நேரம் தாங்க. ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஆண்டவரோட கிருபைகள் அதிகங்க. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நல்ல ஃபேமிலிஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஹெல்த்தை கொடுத்துருக்காங்க, அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் தரது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கிட்ட ஒன்னே ஒன்று இருக்கு. ரொம்ப ப்ரிசியஸான ஒன்று என்னன்னு தெரியுமாங்க? நம்ம கிட்ட இருக்க நேரம் தான். ஒரு நிமிஷம் கடந்து போயிடுச்சுன்னா அந்த நேரத்தை நம்மளால திரும்ப கொண்டு வர முடியாது. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா என்கிட்ட என்னோட நேரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட நேரத்தை விலைக்கிரயமா ஆண்டவர்கிட்ட செலுத்துங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் கூட உட்காந்து தனிமையில நீங்க பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். எல்லாமே ஆண்டவரோட உட்காந்து ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்து நீங்க பேசுற மாதிரி பேசலாம். இப்படி நீங்க ஆண்டவரோடு உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணும்போது இந்த வாலிப வயசுல ஆண்டவரோடு கைகோர்த்து நடக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. நிச்சயமா நீங்க உங்களால பாவமும் செய்ய முடியாது. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாருங்க. அப்போ வேதம் வாசிக்கிறதும் சரி, பைபிள் படிக்கிறதும் சரி கடமைக்காக இருக்காது. ஆசையா ஜெபம் பண்ணுவோம், ஆசையா பைபிள் வாசிப்போம். இப்போ நான் என்னோட நேசரோட நான் பேச போறேன், என் நேசர்கிட்ட என்னோட பிரச்சனை, என்னோட தேவைகளை நான் சொல்ல போறேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆசையா நம்ம போவோங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணிடுவோமாக்கா? கண்டிப்பா பண்ணிடுவோம் பிரேஸ். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த நேரத்துல கூட வேதத்தை வாசிக்கிறது, உம்மிடத்துல ஜெபிக்கிறது, அப்பா அநேக நேரத்துல போர் அடிக்கிற மாதிரி இருக்குது சுவாமி. உண்மையா நாங்கள் அதை ஒத்துக்கொள்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலக காரியங்கள்ல நாங்கள் எவ்வளோ ஆசையா செய்கிறோம்.
இந்த உலக காரியங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்ப்பா. ஆனா உமக்கு நாங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தொடுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசையாய் உம்மை தேட, ஆசையாய் வேதத்தை வாசிக்க இந்த நாளிலிருந்து அப்படிப்பட்ட அன்பினால நீங்க நிரப்புங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நீங்க வழி நடத்துகிற ஆவியானவராய் ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ள நீங்க இறங்கி கிரியை செய்வீராகன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்ப கிடைக்கும்னா அது உங்க சமூகத்துக்கு வரும் பொழுதுதான்ப்பா கிடைக்கும். அப்படி வேதத்தை வாசித்து அதன்படி வாழும் பொழுதுதான்ப்பா எங்களுக்கு கிடைக்கும். அதை புரிந்து கொண்ட வாலிபர்களாய் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். உமக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஆசீர்வாதமாய் கிடைக்கட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த கிருபையை நாங்க ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே கண்மணி பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கோபமா வருது, யாரை பார்த்தாலும் எரிச்சலா வருது, ரொம்ப சோகமா இருக்கு, இல்லாட்டி எதிர்காலத்தை குறித்த பயமா இருக்குது, நடுக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு கிரேட்டஸ்ட் சைன். எதுக்கு தெரியுமா? நீங்க உலகத்தோட ரொம்ப நட்புல இருக்கிறீங்க, தேவனோட நீங்க நட்புல இல்லவே இல்லை. அதாவது தேவனோட சமூகத்துல நேரம் செலவழிக்கிறது உங்களுக்கு கம்மியாயிருச்சுங்கிறத அது காட்டுது. உலகத்தோட ரொம்ப ஐக்கியமா உலகத்தின் பின்னாடியே போகிறீங்கிறத அது காட்டுது. அதனாலதான் உங்களுக்கு யாரை பார்த்தாலும் கோபமா அடிக்கலாம் போல, எரிச்சல் படணும் போல உங்களுக்கு தோணுது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கொலோசியர் 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் டைம். காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாருக்கும் பாருங்க, பெரிய லைஃப் வாழணும், நல்ல லைஃப், ஒரு சமாதானமான சந்தோஷமான என்ஜாய் பண்ற லைஃப் வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை. நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஆனா எல்லாரும் அதை வாழுகிறாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி. தேவன் நம்மை நல்லா வாழணும், சமாதானமா நிம்மதியாக சந்தோஷமான வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக பெரிய விளைக்கரையத்தை சிலுவையிலே நமக்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதற்காக சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தியிருக்கிறார். எதற்காக? நாம் நன்றாக வாழ வேண்டும், நாம் இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும். அதற்காக தான் அவர் விளைக்கரையத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா எல்லாரும் அந்த மாதிரி தேவன் நினைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான, ஒரு வெற்றியான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழுகிறார்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. என்ன காரணமா இருக்கும்னா, வேதத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், எப்பயுமே தேவனுடைய பங்குன்னு ஒன்று இருக்கிறது, மனிதனுடைய பங்குன்னு ஒன்று இருக்கிறது. காட்வர்ட் பார்ட், மேன்வர்ட் பார்ட். தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று சிலது இருக்கிறது, அது தேவன் செய்து முடித்து விட்டார். தேவன் இயேசு கிறிஸ்துவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு அனுப்பி முடிச்சிட்டாரு. செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் மனுக்குலத்துக்காக சிலுவையிலே செய்து முடித்தார். இனிமேல் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரா? இனிமேல் சிலுவையில இயேசு தொங்க போகிறாரா? இல்லவே இல்லை. எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இந்த சிலுவைக்குள்ளே நம்முடைய சுகம், நம்முடைய நல்வாழ்வுக்கு தேவையான எல்லா காரியங்களும் சிலுவைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். காட்வர்ட் பார்ட் கம்ப்ளீட்டட். தேவன் செய்ய வேண்டிய காரியம் செய்து முடித்தாயிற்று. இப்பொழுது மனிதன் அவர்களுடைய பங்கை செய்ய வேண்டும். தேவன் அவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அவர்களுடைய பங்கை, அவர்களுடைய பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். மனிதனுடைய பங்கு என்று ஒன்று இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, இந்த உலகத்துல தேவன் நன்றாக படைத்த உலகம் இன்றைக்கு பாவமும் சாபமும் மரணமும் எல்லாம் கலந்திருக்கிறது. தேவன் மனிதனுக்காக நினைத்த வாழ்வை மனிதன் வாழவில்லை. ஏனென்றால் மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதல், மனிதனுடைய பங்கு என்று ஒன்று இருக்கிறது. தேவன் நினைச்ச மாதிரி இன்னைக்கு வாழணும்னா எல்லா மனிதர்களுமே உயர்ந்த நிலையில வெற்றியா, அவர்களுக்கு தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதை செய்கிறவர்களாக தான் இருப்பார்கள். ஆனா அப்படி உலகத்தில் இல்லையே. அப்ப என்ன காரியம்? தேவன் பாரபட்சம் உள்ளவரா? தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. தேவன் எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறார்.
ஆனா என்ன டிஃபரன்ஸ்? ஏன் ஒரு மனிதர்கள் மேல இருக்கிறாங்க, ஒரு மனுஷன் கீழே இருக்கிறாங்க? ஏன் இந்த பாகுபாடுனா, மனிதனுக்கென்று ஒரு பங்கு இருக்கிறது. அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியம். 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மார்ட்டின் லூத்தர் ஜூனியர் இப்படி சொல்லுகிறார், I have so many things to do today. I dare not ignore my time with God. அதாவது இன்றைக்கு எனக்கு செய்யணும்னு நிறைய வேலை இருக்கு, ஆனா தேவனுடைய இன்றைக்கு எனக்கு செய்ய வேண்டும் என்று நிறைய வேலை இருக்கு, ஆனா தேவனுடைய சமூகத்துல அந்த செலவழிக்கிற அந்த நேரத்தை நான் திருட மாட்டேன். அந்த நேரத்தை திருடுறதுக்கு நான் ரொம்ப யோசிக்கிறேன், பயப்படுறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு மார்ட்டின் லூத்தர் ஒரு பெரிய புரட்சியாளர். தேவனுடைய சமூகத்திலே நேரம் செலவழிப்பதை பெரிதாக சொல்லுகிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும் ஜாய்ஸ் மேயர் அவர்கள் சொல்லுகிறார்கள், spending time with God through prayer and his word is a prerequisite for having a great life and fulfilling your purpose. அதாவது தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தினாலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலும் அவருடைய சமூகத்திலே செலவழிக்கிற அந்த நேரம், அதுதான் ஒரு பெரிய லைஃப், பெரிய வாழ்க்கைக்கு ஒரு முன் நிபந்தனையாக இருக்கிறது. ப்ரீரெக்விசிட் ஃபார் கிரேட் லைஃப். நீங்க நன்றாக வாழ வேண்டுமா, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமா, அப்படின்னா வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு முன் நிபந்தனை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஜோஷுவா, அவரை பற்றி நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசேப்பு என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யாருடைய பணிவிடைக்காரன் போட்டிருக்கு? மோசேயுடைய பணிவிடைக்காரன், மோசேயுடைய PA, பர்சனல் அசிஸ்டன்ட். யாரு? ஜோஷுவா. மோசே எவ்வளவு பெரிய ஆளு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும் மோசே எவ்வளவு பெரிய ஆளுன்னு. மோசே தான் எகிப்துல இருந்து அவர்களை வழிநடத்தி வந்தார். ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர் ஹீரோ யாரு? மோசஸ். மோசையோட PA அசிஸ்டன்ட் யாரு? ஜோஷுவா. ஜோஷுவா மோசே கூடயே போய் மோசே கிடைக்கிற மரியாதை தானும் வாங்கி அப்படி மோசையோட ஷோல்டரை ரப் பண்ணிக்கிட்டு அவர் பக்கத்திலே போய் அப்படிப்பட்ட ஆளாக, அப்படிப்பட்ட மனிதனாக யோசுவா இல்ல. யோசுவா போட்டிருக்கு, யோசுவா மோசையை விட்டு பிரியாதிருந்தான்னு எழுதப்படல. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்படின்னா அர்த்தம் என்ன? தேவனுடைய சமூகம். ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதனாலே பாருங்க, அவருக்கு கிடைத்த நன்மைகள் என்ன, அவருக்கு கிடைத்த உயர்வு என்ன? மோசே இதுக்கு அப்புறம் யோசுவாவை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். இங்க எத்தனை வாலிப பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, ஒரே ஒரு யோசுவா, அவருக்கு தான் தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. ஏன்? அவரு மோசேவோட PAவா இருந்தோம், ஆசரிப்பு கூடாரம் தான் அவருக்கு மேன்மையா தெரியுது. மோசே கிடைக்கிற பெருமை புகழ் அவருக்கு ஒரு பவுன்சர் மாதிரி பக்கத்திலே இருந்துகிட்டு இருக்கல. செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். தேவனுடைய கண்கள் அந்த யோசுவா மேல பட்டது. அந்த யோசுவாக்கு ஒரு சரித்திரத்திலே ஒரு பெரிய வேலை, தேசத்தை பங்கிடுகிற வேலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று தேவன் வைத்த அந்த கானான் தேசத்தை பங்கிடுகிற வேலை, அது யோசுவாவுக்கு தேவன் கொடுத்தார். யோசுவா வாலிபன், மோசே ஒரு பெரிய எல்டர், அதற்கு கீழே யோசுவா ஒரு வாலிபன். எத்தனை வாலிபர்கள் அன்றைக்கு இருந்திருப்பார்கள். ஆனால் தேவனுடைய கண்கள் யோசுவா மேலே பதிந்தது. ஒரு பெரிய காரியத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அப்ப முக்கியமான காரணம் என்ன? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவன் விலகவில்லை. தேவனுடைய பிரசன்னம் மேன்மையாக தெரிந்தது. அதுதான் பாருங்க தேவன் நமக்கு வைத்திருக்கிற பங்கு. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தால் கூட தேவனுடன் செலவழிக்கும் அந்த நேரம் மிகவும் முக்கியமானது. ஏன்? தேவனுடன் நேரத்தை செலவழிக்கும் பொழுது தேவனுடைய குணநலன்கள் நமக்கு வருகிறது, தேவனுடைய எண்ணங்கள் நமக்கு வருகிறது, நாம் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை செய்ய முடியும். அப்ப தேவனோட நெருங்கி பழகிற நேரம் தான் ஒரு பெரிய கிஃப்ட் நீங்க உங்களுக்கே கொடுத்துக்கிறீங்க. யாரும் எனக்கு கிஃப்ட் கொடுக்கலையே, நான் கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? தேவனுடைய சமூகத்திலே நேரங்களை செலவழிப்பது, பல மணி நேரங்களை செலவழிப்பது. இப்போது அது பெருசா உங்களுக்கு தெரியலாம். 5 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிங்க. தினமும் ஒரு 5 நிமிஷம் தேவனோடு ஜெபம் பண்ணலாம். வேத புத்தகத்தை திறந்து வைத்து வார்த்தையை படிங்க, அதை தியானிங்க. அதுவும் தேவனுடைய சமூகத்துல நேரம் செலவழிப்பது தான். காதுல ஹெட்போன் போட்டுட்டு தேவனுடைய பாடல்களை, விசுவாசம் நிறைந்த பாடல்களை கேளுங்க. அதுவும் தேவனுடைய சமூகத்துல நேரம் செலவழிக்கிறதா. அவருடைய பெரிய அதிசயமான காரியங்களை எண்ணி துதிச்சு பாடுங்க. தேவனோட சமூகத்துல நேரம் செலவழிக்க ஆரம்பிங்க. இன்னைக்குல இருந்து ஒரு 5 நிமிஷம்
அப்புறம் அடுத்த வாரத்துல ஒரு 10 நிமிஷம் அப்படி நேரம் செலவழிக்கும் பொழுது நீங்களே உங்களுக்கு பெரிய பரிசு கொடுக்கிறீர்கள். அதை விட ஒரு பெரிய பரிசு உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கவே முடியாது. அடுத்த மனிதரை பத்தி பார்ப்போம். தானியேல் புஸ்தகத்துல 6:10, தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன போட்டிருக்குது? தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை. ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இவரு தான் முன் செய்து வந்தபடியே. ஏன் கட்டளையிட்டும் செய்யறாருன்னா, பிரேயர் பண்ணாம அவரால் இருக்க முடியாது, ஜபம் செய்யாம இருக்க முடியாது. முன் செய்து வந்தபடியேங்கிறது ஒரு காரியத்தை சொல்லுது. தானியேலுக்கு அது ஹேபிட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜபம் பண்ணுவது தானியேலோட ஹேபிட்டா, அவருக்குள்ள ஒரு அங்கமா மாறிவிட்டது. அதனாலதான் பாருங்க, தானியேல் ஒரு அடிமையாக எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்டார். பாபிலோன் அரசாண்ட காலத்திலே, பாபிலோன் ராஜாங்கம் இருந்த காலத்திலே அவர் அடிமையாக கொண்டு வரப்பட்டார். ஆனா ஜெபித்தே பாபிலோன் ராஜாவுக்கு சொப்பனங்களை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது மூலமா என்ன ஆயிட்டாரு? அடிமையா வந்தவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாபிலோன் ராஜாங்கம் மாறி மேதிய ராஜாங்கம், மீடியன் டைனாசிட்டி, பாபிலோன் ராஜாங்கம் மாறி மேதியர்கள் வந்துட்டாங்க, ராஜாக்கள் மாறுகிறார்கள். ஆனா தானியேல் இன்னும் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மினிஸ்டர், அடிமையா போன தேசத்துல ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டரா இருக்கிறாரு. அவரோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, 3 வேளை முன் செய்து வந்தபடியே ஜபம் பண்ணினார். அவருக்குள்ள அது ஒரு அங்கமாக மாறிவிட்டது. யாரும் நிறுத்த முடியாது. எவ்வளவு பெரிய ராஜா கட்டளை போட்டாலும் தானியேல் செய்வாரு. நான் சொல்றேன், அதனாலதான் எத்தனை ராஜாக்கள் மாறினாலும், எத்தனை ராஜாங்கம் மாறினாலும் தானியேல் வைத்த அந்த பொசிஷனை யாரும் மாற்ற முடியல. தானியேலுக்கு எதிராக எத்தனையோ மந்திரிமார்கள் பிளான் பண்ணாங்க, அது உங்களுக்கு தெரியும். அவரை சிங்க கெபிக்குள்ள போட்டாங்க. அப்ப எத்தனை பேரு அவருக்கு மேல கல்லெறிகிறாங்க பாருங்க. சாதாரண ஒரு மரத்துல கல்லெறிவாங்க? எந்த மரத்துல மாங்காய் தொங்குதோ அந்த மரத்துல தான் கல்லெறிவாங்க. அப்ப தானியேல் மேல பொறாமப்பட்டதுனால அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு திட்டம், சதி திட்டம் தீட்டுறாங்க. எதுக்கு பொறாமப்பட்டாங்க? கண்டிப்பா அவர் செய்யறதெல்லாம் வாய்த்திருக்கும். அவர் பெரிய மினிஸ்டரா, எத்தனை ராஜா மாறினாலும், எத்தனை ராஜாங்கம் மாறினாலும் அவர் அப்படியே இருக்கிறாரேன்னு ஒரு பொறாமை. எப்படி அப்படி இருக்க முடிந்தது? தானியேல் மட்டும் எப்படி இருக்க முடிந்தது? இஸ்ரவேலிலிருந்து எத்தனையோ அடிமைகள் அந்த காலத்துல பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஆனா அந்த தானியேல் மாத்திரம் ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறாரு. அந்த பொசிஷன்லயே மெயின்டைன் பண்றாரு, அந்த பொசிஷன்லயே இருக்கிறார். அவர் கீழே இறக்க முடியல. ஏன்னா அவரோட ஹேபிட் முன் செய்து வந்தபடியே, அவரோட ஹேபிட் பிரேயர் பண்றது அவரோட ஹேபிட்டா மாறிடுச்சு. தேவனுடைய சமூகத்துல நேரம் செலவழிப்பது தானியேலோட ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. தானியேலோட ஹேபிட்டா மாறிடுச்சு பாருங்க. அதுதான் அவரோட உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. அடுத்து நம்ம சூப்பர் ஹீரோ ஜீசஸ் பத்தி நம்ம பார்ப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, வழக்கத்தின்படியே, அங்க என்ன தானியேல் என்ன பார்த்தோம்? முன் செய்து வந்தபடியே. இயேசுவுக்கு என்ன பார்க்கிறோம்? வழக்கத்தின்படியே. அப்படின்னா இவருக்கும் ஒரு ஹேபிட், அது பழக்க வழக்கமாயிற்று. காலை பிரேயர் பண்ணாம, ஜபம் பண்ணாம இருக்க முடியாது. இயேசுவுக்கே ஜபம் தேவைப்பட்டதுன்னா வாலிப பிள்ளைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு அதிகமாக இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல நேரம் செலவழிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் நிறைந்த உலகம், ஒரு தீமையான உலகம். தேவனுடைய உதவி அன்றி ஒன்றும் செய்ய நம்மாலே கூடாது. தேவனுடைய சமூகத்துல அதற்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய சமூகத்திலே நேரம் செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வழக்கத்தின்படியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வழக்கத்தின்படினா காலையிலையும் ஜெபம் பண்றாரு, நைட்ல போயும் ஜெபம் பண்றாரு. ஒரு தனியா அதுக்குன்னு ஒரு பிளேஸ், பர்டிகுலர் பிளேஸ், ஒலிவ மலை, வனாந்தரமான இடம் அப்படியெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. அப்ப ஜெபிக்கிறதற்குன்னு ஒரு தனி இடத்தை சூஸ் பண்ணணும், தனி நேரத்தை ஒதுக்கணும். 5 நிமிஷமா இருந்தா கூட பரவாயில்ல, அங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப நம்முடைய பார்ட் என்ன? ஒரு பெரிய லைஃப், ஒரு சந்தோஷமான, சமாதானமான, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். தேவனுடைய சமூகத்திலே நேரங்களை செலவழிப்பது. ஏன் அப்படி? ஏன் தேவனுடைய சமூகத்துல நேரத்தை செலவழிக்கிறது அவ்வளவு இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டா, ஆம், நாம் தேவனை சார்ந்து வாழும்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு செடின்னு இருந்தா அது மண்ணோட ஒட்டிட்டு இருக்கணும். மண்ணுல இருந்து நீங்க வெளியில என்னைக்கு எடுத்து போட்டீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அது சாக ஆரம்பிக்குது.
ஒரு மீன் இருந்தா அது வந்து சமுத்திரத்துக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்கணும். தண்ணில இருந்து என்னைக்கு மீனை எடுத்தீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அது சாக ஆரம்பிக்குது. அதே போல மனிதன் தேவனுக்குள்ளாக இருந்து வெளியில வந்தவன். தேவன் அவரையும் பார்த்தே சொன்னார், நம் சாயலாக நம் ரூபத்தின்படி ஒரு மனிதனை உண்டாக்குவோமாக. இப்ப மனிதன் எங்க இருந்து வந்தான்? மனிதன் வந்து மண்ணுல இருந்து வரல, மனிதன் வந்து குரங்குல இருந்து வரல, மனிதன் தேவனுக்குள்ளாக இருந்து வந்தவன். தேவனை சார்ந்து வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான். தேவனுக்காக, தேவனுடைய புகழ்ச்சிக்காக, தேவனுடைய இன்பத்திற்காக, தேவனை சந்தோஷிப்பதற்காக தேவனுக்குள்ளாக இருந்து நாம் எடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவனை சார்ந்து வாழ வேண்டும். ஒரு மனிதன் என்றைக்கு தேவனை சார்ந்து வாழுகிறானோ அன்றைக்குதான் அவனால வெற்றி பெற முடியும். அன்றைக்குதான் தேவன் மனிதனுக்குன்னு வைத்த திட்டங்கள் அப்பதான் நிறைவேற போகிறது. ஜெபிக்கிறது மூலமா நம்ம சொல்றோம், ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும், நீங்க இல்லாம இன்றைக்கு இந்த உலகத்தை நான் ஃபேஸ் பண்ண முடியாது. ஜெபிக்கிறது மூலமா சொல்றோம், ஆண்டவரே என்னால முடியாது, உங்களாலதான் முடியும். ஜெபிக்கிறது மூலமா சொல்றோம், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என்று நாம சொல்லுகிறோம். அப்ப தேவனிடத்துல தனியா செலவு பண்ணுகிற நேரத்தை ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் ஆக்குங்க. தேவனோட சமூகத்துல நீங்க நேரம் செலவழிக்கும் பொழுது அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் உங்களுக்குள்ள பண்டமாற்று செய்யப்படுகிறது, உங்களுக்குள்ளே அப்படியே வருகிறது. உங்களுடைய மூளைக்குள்ளே, உங்களுடைய இருதயத்திற்குள்ளே தேவனுடைய நன்மையான காரியங்கள் உள்ளே இறங்குகிறது. அது இறங்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நினைவுகள், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற வாழ்க்கை, அது கண்டிப்பாக அது நிறைவேறும். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, தினமும் தேவனுடன் பழக வேண்டும், தினமும் தேவனுடன் பேச வேண்டும் என்கிற ஆர்வத்தை பரிசுத்த ஆவியானவர் நீர் கொடுப்பீராக. தேவனுடன் செலவழிப்பதன் மூலமாக நன்மைகள் வருகிறது என்கிற மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே நேரத்தை செலவழித்து விட்டு உம்மிடத்திலே அவர்களை கொடுத்து விட்டு அவர்கள் வேலைக்கு போக, அவர்கள் காலேஜுக்கு போக நீர் கிருபை செய்வீராக. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவீராக. நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.